ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக அந்த தவிப்பு நிறைந்த நள்ளிரவு கடந்து அடுத்த நாள் விடியற் காலையும் பிறந்தது. மித்ரன் வீட்டில் அன்று காலையிலிருந்தே ஒரே பரபரப்பு சூழ்ந்திருந்தது. நித்திலா வீட்டிற்கு பொண்ணு கேட்கப் போவதற்கும் கையோடு நிச்சயதார்த்தம் செய்வதற்கும் தேவையான தட்டுக்கள், பழங்கள், பட்டுப்புடவை, நகைகள் என எல்லாவற்றையும் முன்னாடி நின்று ஓடி ஓடி பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். அந்த நேரத்தில் பட்டுப்புடவையில் மங்களகரமாக தயாராகி வந்த பாட்டி ஹாலில் வேலை செய்து கொண்டிருந்த சித்தார்த்தை பார்த்து கூப்பிட்டார். ஏன்பா சித்தார்த், எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டாக முடிஞ்சிருச்சாப்பா? தட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சா? அது சரி, என் பேரன் மித்ரன் இன்னும் ரெடியாகி வரலையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நித்தில வீட்டுக்கு கிளம்பணுமேப்பா. அவனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. சித்தார்த் கையில் இருந்த ஒரு தட்டை அடுக்கி வைத்தபடியே சிரித்தபடியே, கவலைப்படாதீங்க பாட்டி, மாப்பிள்ள உள்ள செம மாசா ரெடி ஆகிட்டு இருக்காரு. இருங்க, நானே போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு படிக்கட்டை நோக்கி நகரப்போனான். சித்தார்த் நகர்வதற்கு முன்பாகவே மித்ரன் வீட்டின் மாடி படிக்கட்டுகளிலிருந்து மெதுவாக தன் கம்பீரமான நடையோடு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் நம் ராக் ஸ்டார் மித்ரன். இன்று நிச்சயத்திற்காக பக்காவான ஃபார்மல் பேண்ட் மட்டும் பிராண்ட் ஃப்ரெஷ் ஷர்ட் அணிந்திருந்தான். அவனது கச்சிதமாக செதுக்கப்பட்ட கட்டுமஸ்தான உடம்பிற்கு அந்த ஆடை அவனுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் கச்சிதமாக பொருந்தியிருந்தது. கருகருவென்ற தலைமுடி சீராக வாரியொதுக்கி ட்ரிம் செய்யப்பட்ட தாடியோடு முகத்தில் ஒரு காந்த புன்னகையை ஏந்தி அவன் படிக்கட்டுகளில் இறங்கி வரும் அழகே தனி. அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஸ்டைலும் அசாத்தியமான ஆண்மை அழகும் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் அங்கே ஹாலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள், வேலைக்கார பெண்கள் என எல்லோரும் வாயில் கையை வைத்து ஆ என்று ஆச்சரியமாக பார்க்க தொடங்கினர். அங்கே பூத்தொடுத்து கொண்டிருந்த 2 இளம் பெண்கள் மித்ரனை பார்த்து கண்ணிமைக்கு கூட மறந்து ரகசியமாக பேசி கொண்டிருந்தார்கள். ஜி, அங்கே பாருண்டி, நம்ம மித்ரன் சார் இன்னைக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக செம்ம அழகாக இருக்கார்ல, எனக்கு அப்படியே கண்ணே கூசுதுடி என்று கூற, ஆமாடி, நிஜமாவே சார் இன்னைக்கு இளவரச மாதிரி தான் இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த நித்திலாமா கொடுத்து வச்சவங்கடி, அவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் பேசுவதை காதில் வாங்காதது போல் தன் கை கடிகாரத்தை சரி செய்து கொண்டே நேராக பாட்டியின் முன்னாடியும் சித்தார்த்தின் முன்னாடியும் வந்து கெத்தாக நின்றான் மித்ரன். ஹாய் பாட்டி. ஹாய் சித். என்ன, கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியா? மாப்பிள்ளை ரெடி, நீங்கள் ரெடியா? மித்ரன் அப்படி வந்து நின்றதும் பாட்டிக்கு தன் பேரனின் அழகை பார்த்து தாங்க முடியவில்லை. அவரது முகம் சந்தோஷத்தில் சுருங்கியது. உடனே தன் கைகளை உயர்த்தி திருஷ்டி கழிப்பது போல் சொடுக்கு போட்டாள் பாட்டி. பாசம் நிறைந்த நெகிழ்ச்சியாக, அடடா, என் கண்மணிக்கே திருஷ்டி பட்டுடும் போல இருக்கே. என் பேரன் இன்னைக்கு எவ்வளோ அழகா லட்சணமாக இருக்கான் பாரு. எந்த கண்ணும் உன்னை வச்சிடக்கூடாதுரா கண்ணா என்று சொல்லி அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். பாட்டி அப்படி சொன்னதும் பக்கத்தில் நின்ற சித்தார்த் மித்ரனை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மித்ரனின் தோளில் கையை போட்டு, டே மச்சான், நிஜமாவே சொல்கிறேன், இன்னைக்கு நீ செம்ம ஹேண்ட்ஸம்மா, வேற லெவலில் இருக்கடா மாமா. ஒரு வேளை நித்தில உன்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலன்னு வையேன், நானே பொண்ணா மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் போலையே, அவ்வளவு அழகாக இருக்கடா என்று சொல்லி பலமாக சிரிக்க பாட்டியும் சேர்ந்து சிரித்தாள். மித்ரன் சித்தார்த்தின் தலையில் நைஸாக ஒரு குட்டை வைத்து, டே சும்மா லூசு மாதிரி பேசாதடா, நித்திலா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லவும் மாட்டா. அவளை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவ இந்த ராவணனோட ராத்தடா. சரி, டைம் ஆச்சு, எல்லாரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கூப்பிட போகிறோம் என்று மாசாக சொல்லிவிட்டு அவன் காரை நோக்கி நடக்க அந்த விடியற்காலை விசேஷம் மாப்பிள்ளை வீட்டின் கலகலப்போடு இனிது தொடங்கியது. அங்கே மித்ரன் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்பி கொண்டிருக்க, இங்கே நித்தில வீட்டிலோ விடியற் காலையிலேயே விசேஷ பரபரப்பு தொற்றிக்கொண்டது. சமையல் அறையில் பாயாசமும் வடையும் வெந்து கொண்டிருக்கும் வாசனை வீடு முழுக்க தூக்கியது. காமாட்சி அம்மா அங்கும் இங்கும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்க, பாட்டியோ வாசலில் பாய் விரித்து மாப்பிள்ளை வீட்டார் அமர்வதற்கான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இவை எதையுமே உணராமல் தங்களின் அறைக்குள் முடங்கி கிடந்தார்கள் நித்திலவும் தாரகையும்.
இரவு முழுக்க தூங்காமல் அழுது அழுது நித்திலாவின் கண்கள் இரண்டும் அப்படியே வீங்கி போயிருந்தன. உதடுகள் வறண்டு முகம் வெளுத்து ஒரு சிலையைப் போல கட்டிலில் அமர்ந்திருந்தாள். தாரகை அவளது கைகளை பிடித்து கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டது. அம்மா காமாட்சி வெளியே நின்றபடி அவசர அவசரமாக கதவை தட்டினார். டே நித்திலா, தாரக, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? விடிஞ்சு எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் கதவை திறக்காம என்ன தூக்க வேண்டி கிடக்கு? சீக்கிரம் கதவை திறந்துட்டு வெளியே வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. அம்மா கத்துவதை கேட்டு தாரகை மெதுவாக எழுந்து போய் கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்த காமாட்சி அம்மா நித்திலா இன்னும் குளிக்காமல் அதே பழைய உடையுடன் களைந்த தலைமுடியுடன் அழுது கொண்டே அமர்ந்திருப்பதை பார்த்ததும் காமாட்சி கோபமடைய கைகளில் ஒரு பளபளப்பான சிவப்பு நிற பட்டுப்புடவையை வைத்துக்கொண்டு, காமாட்சியோ, என்னடி இது, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி அழுது விடுகிற முகத்தோடு உட்காந்துட்டு இருக்க. இந்தா, இது உன்னோட பெரியம்மா எடுத்து கொடுத்த பட்டு புடவை, வாங்கிக்கோ. சீக்கிரம் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி இந்த புடவையை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு மகாலட்சுமி மாதிரி வந்து ஹாலில் நில்லு, புரியுதா? திடீரென நித்திலா அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, மா ப்ளீஸ்மா, நான் உங்ககிட்ட கை கோப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, எனக்கு இந்த வருண் மாப்பிள்ளை வேண்டாமா, இந்த நிச்சயதார்த்தமும் வேண்டாமா, என்னை ஏம்மா இப்படி பலவந்தப்படுத்துறீங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு புரியவே புரியாதா? ப்ளீஸ் இந்த நிச்சயத்தை நிறுத்துங்கம்மா. நித்திலா அப்படி அழுது கொண்டே கெஞ்சுவதை பார்த்ததும் காமாட்சி அம்மாவின் தாயுள்ளம் ஒரு நிமிடம் துடித்தது. ஆனால் மித்ரனோட அந்த ரகசிய பிளான் தான் காமாட்சியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் மனதை கல்லாக்கி கொண்டு நித்திலாவின் கைகளை உதறிவிட்டு பேசினார். நிறுத்து நித்திலா, உன்னோட இந்த அழுகைக்கும் ஆட்டத்துக்கும் நான் இப்போ இடம் கொடுக்க முடியாது. மாப்பிள்ளை வருண் நம்ம சொந்தக்கார பையன், உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான். நான் உனக்கு நல்லது தானே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? ஒழுங்கா இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ ரெடியாகி வெளியே வரலை, அப்புறம் நடக்கிறதே வேற. தரக, அவளை இழுத்துட்டு போய் சீக்கிரம் ரெடி பண்ணு என்று சொல்லிவிட்டு புடவையை அங்கே எறிந்துவிட்டு விறுவிறுவென்று வெளியே சென்றார். அம்மா கதவை சாத்தி விட்டு போனதும் நித்திலா அங்கே இருந்த பட்டுப்புடவையின் மேல் விழுந்து கதறி அழத் தொடங்கினாள். அவளது அழுகை சத்தம் அந்த அறைக்குள் எதிரொலித்தது. மித்ரன் நள்ளிரவில் சொன்ன அந்த வார்த்தை, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக செட்டில் ஆகு என்ற அந்த வாக்கியம் அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் கேட்டு அவளது இதயத்தை ரணமாக்கியது. நித்திலா தாரகையை கட்டி அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதபடி, தாரக, என்னால் முடியலடி, மித்ரன் என்னை இப்படி கைவிடுவார்னு நான் கனவுல கூட நினைக்கல. தாரக, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்ன உன் புருஷனை ஏத்துப்பியான்னு கேட்டு அதே வாயால் இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு கழுத்தை காட்ட சொல்லிட்டாரேடி. எனக்கு எனக்கு வாழவே பிடிக்கல தாரக. இந்த உலகத்தில் காதலை விட ஒரு பெரிய துரோகம் எதுவுமே இல்லடி. தாரகை அக்காவின் கண்ணீரை துடைத்து, கா ப்ளீஸ் அழாதக்கா, நீ அழுகிறத பார்த்தா என் மனசு என்னமோ பண்ணுதுக்கா. அம்மா இப்போ இருக்கிற கோபத்துக்கு நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வீடு வரட்டும், வர்ற அந்த வருண்கிட்டயே நம்ம நேரில் பேசி உனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த நிச்சயத்தை தடுத்துடலாம்க்கா, நீ தைரியமா இரு. தாரகை அப்படி தேற்றினாலும் நித்யாவின் மனதுக்குள் இருந்த அந்த பாரமும் வலியும் குறையவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் ஒரு உயிரற்றவள் போல் எழுந்து சென்று குளித்துவிட்டு வந்தாள். அவளுக்குள் இருந்த அந்த மாபெரும் சோகத்தையும் தாண்டி அவளது அந்த தமிழ்நாட்டு பின்னழகு அங்கே தேவதையை ஜொலித்தது. அவளது மென்மையான பாதங்களில் அணிந்திருந்த அந்த வெள்ளி கொலுசுகள் அவள் லேசாக அசையும் போதெல்லாம் ஜல் ஜல் என்று மௌனமாக அழுது கொண்டே சினிங்கின. காமாட்சி அம்மா கொடுத்த அந்த அடர் சிவப்பு நிற பட்டு புடவை அவளது மாநிற மேனிக்கு அச்சு அசல் ஒரு ராஜகுமாரியை போல் பொருந்திருந்தது. புடவையின் தங்க நிற ஜரிகை பார்டர்கள் அவளது வளைவுகளில் மின்னி திரித்தன. எந்த ஒரு ஆடம்பர மேக்கப்பும் இல்லாமல் நெற்றியில் வைத்த அந்த குட்டி பொட்டும் அந்த பொட்டிற்கு கீழே அழுது அழுது வெங்கியிருந்தாலும் காந்தம் போல ஈர்க்கும் அவளது மான்வெளிகளும் தனி அழகு. அந்த விழிகளில் தீட்டப்பட்டிருந்த கருகருவென்ற காற்றல் மை அவளது கண்ணீரால் லேசாக கரைந்திருந்தாலும் அவளது கண்ணீரின் ஆழத்தையும் காதலையும் அப்படியே பிரதிபலித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது காதுகளில் ஆடிக்கொண்டிருந்த அந்த பெரிய தங்க ஜிமிக்குகள் அவளது தவிப்பிற்கு ஏற்ற மாதிரி அவளது கண்ணங்களை உரசி ஊஞ்சலாடி கொண்டிருந்தன. தாரகை ஆசை ஆசையாக வாரி முடிந்த அவளது
அந்த நீண்ட கருகருவென்ற கருங்கொந்தல் அவளது இடுப்பையும் தாண்டி ஒரு கரிய நகத்தைப் போல பின்னாடி பின்னி தொங்கியது. அந்த ஜடைக்கு நடுவே வைக்கப்பட்டிருந்த முல்லைப்பூவின் வாசம் அந்த அரை முழக்க தூக்கியது. தன் நீண்ட கூந்தலை மெதுவாக முன்னாடி எடுத்து போட்டு கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தாள் நித்திலா. கண்களில் மை, நெற்றியில் பொட்டு, காதுகளில் தத்தளிக்கும் ஜிமிக்கி, கால்களில் கொலுசு, உடம்பில் பட்டுப்புடவை என அத்தனையும் கச்சிதமாக இருந்து, சின்ன பையன் தன் அழகை அணு அணுவாக ஆளப்போகும் அந்த ராவணன் தன் பக்கத்தில் இல்லையே என்ற அந்த ஒரே ஒரு ஏக்கம். நித்திலா பட்டுப்புடவை கட்டி நகையெல்லாம் மாட்டி ஒரு உயிரற்ற ஓவியம் போல கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டிருக்க, தாரகை அவளது தோள்களை பற்றி கண்ணாடியின் பிம்பத்தை பார்த்தபடியே அவளுக்கு தைரியம் சொல்ல தொடங்கினாள். கா, இப்படி சோர்ந்து போய் உட்காராதக்கா. மாப்பிள்ளை வருண் உள்ளே வந்த உடனே நீ அவர்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிடுக்கா. கூப்பிட்டு எனக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சமும் இஷ்டம் இல்லை, நான் வேற ஒருத்தரை என் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன்னு தயங்காமல் ஓப்பனாக சொல்லிடுக்கா. நீ அப்படி சொன்னால் வருணே இந்த வரனை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். தைரியமாக இருக்கா. நித்திலா கண்ணாடியில் தன் சோக முகத்தை பார்த்தபடி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல், இனிமே என் மனசுலையும் தெம்பில்லை, என் உடம்புலையும் தெம்பில்லை தாரக. எனக்கு யார்கிட்டையும் போய் கெஞ்சவோ சண்டை போடவோ இப்போ சக்தியே இல்லடி. என்னை அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடு என்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே சோஃபாவில் போய் முடங்கினாள். இங்கே நித்திலா இப்படி தவித்து கொண்டிருக்க, அங்கே மித்ரன் வீட்டில் ஒரு மாபெரும் சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருந்தது. மித்ரனின் தங்கை ஆதிரா தன் அறையில் ஃபேன்சி ட்ரெஸ்ஸை அணிந்து ரெடியாகி கொண்டிருக்க அவளது அலைபேசி ஒலித்தது. திரையில் அனன்யா என்று பெயர் மின்ன ஆதிரா காலை அட்டன் செய்தாள். என்ன ஆதிரா, கல்யாண பொண்ணு மாதிரி செம்ம கிராண்டாக ரெடியாகிட்ட போல. அப்புறம் என்ன விசேஷம்? உங்கள் அண்ணி நித்திலாவை எப்பமா முறைப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்க என்று நக்கலாக கேட்டாள். அவள் சொன்னதும் முகத்தை சுளித்து எரிச்சலோடு, அனன்யா தயவு செஞ்சு எனக்கு இன்னும் டென்ஷன் பண்ணாதடி. எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில் சுத்தமாக இஷ்டமே இல்லடி. அந்த பாட்டிக்கும் என் அண்ணன் மித்ரனுக்கும் இந்த உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் அந்த மிடில் கிளாஸ் நித்திலாவை தான் கிடைச்சாலாட்டகுது. அவளை பற்றி நினச்சாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடி என்று தன் வஞ்சகத்தை கொட்டினாள். அதை கேட்ட அனன்யாவோ, ஆமாடி அதிரா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் உன் அண்ணன் மித்ரன் அந்த நித்திலாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரிஞ்சும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நீ ஏன் இன்னும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த எந்த பிளானும் போடாமல் சும்மா இருக்க என்று கேட்க, ஆதிரா பெருமூச்சு விட்டு கொண்டு, என்னடி பண்ணுறது, ஏற்கனவே சித்தார்த்தாரக விஷயத்தில் மித்ரனனுக்கு என் மேலேயும் உன் மேலேயும் செம்ம கோவத்தில் இருக்காரு. இப்போ போய் நான் ஏதாவது பண்ணால் அண்ணன் என்னை சும்மா விட மாட்டான். அதான் இப்போதைக்கு அவனை அப்படியே ஆழம் பார்க்கட்டோன்னு ஆற போடுவோம்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நடக்க போகிறது வெறும் நிச்சயதார்த்தம் தானே, இன்னும் கல்யாணம் ஆகலையே. அனன்யா குரலில் ஒரு கொடூரமான திமிரோடு, நீ சொல்கிறது கரெக்ட் தான் ஆதிரா, இன்னைக்கு நிச்சயம் வேணும் நடக்கட்டும். ஆனால் இந்த மித்ரனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது இந்த அனன்யா கூட மட்டும்தான் நடக்கும். அந்த நித்திலாவால் என் இடத்தை எப்போவும் பிடிக்க முடியாது. ஆதிரா அதை கேட்டு, நீ சொல்கிறது உண்மைதாண்டி. ஆனால் எனக்கு அந்த நித்திலாவோட மிடில் கிளாஸ் வீட்டுக்கு போகவே பிடிக்கல. கேவலம் அவங்க எல்லாம் ஒரு லோ கிளாஸ் பீப்புள். அவங்க வீட்டு வாசலில் போய் நான் நிற்கணும்னு நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்கானன்யா என்று கோர, ஏ ஆதிரா, இப்போதைக்கே நீ மனசில் இருக்கிற கோபத்தை வெளியே காட்டாமல் சமத்தா அண்ணா சொல்கிறத கேட்டுட்டு நித்திலா வீட்டுக்கு கிளம்புடி. நீ ரொம்ப லேட் பண்ணால் மித்ரனுக்கு மேலே தேவையில்லாத சந்தேகம் வரும். அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வீணாகிடும். நீ முதல்ல கிளம்பு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தாள் அனன்யா. நித்திலாவின் வீட்டு வாசலில் அடுத்தடுத்து 10 சொகுசு கார்கள் வந்து கம்பீரமாக நின்றன. காரிலிருந்து மித்ரனும் மித்ரனின் பாட்டியும் சித்தார்த்தும் சில உறவினர்களும் இறங்கினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது பெரிய மக்களும் சொந்தக்காரர்களும் வாயை பிளக்கும்படி விலை மதிப்பற்ற ஏகப்பட்ட சீர்வரிசை தட்டுகள், விதவிதமான பழங்கள், பட்டுப்புடவைகள், வைர நகைப்பெட்டிகள் என பொருட்கள் கார் டிக்கியிலிருந்து இறக்கப்பட்டன. அதே நேரத்தில் அங்கே அறைக்குள் தாரகை தன் அக்கா நித்திலாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தாள். தாரகை நித்திலாவின் கைகளை பிடித்து, கா, மனசை தளர விடாதக்கா,
மாப்பிள்ளை உள்ளே வந்த உடனே நான் சொன்ன மாதிரி தைரியமாக பேசிடு, சரியா? தாரகை பேசி கொண்டிருக்கும் போதே நித்திலாவின் சொந்தக்கார பெண் ஒருத்தி அரைக்கதவை திறந்து கொண்டு பட உற்சாகமாக உள்ளே ஓடி வந்தாள். கா, நித்திலாக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கக்கா. வாசல்ல ஏகப்பட்ட கார் நிற்குதுக்கா. தட்டு முட்டெல்லாம் அள்ளுது. எல்லாத்தையும் விட மாப்பிள்ளை இருக்காரே, அப்பா செம்ம ஹேண்ட்ஸமா, அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி மாசா இருக்காருக்கா. அந்த பெண் சொன்ன வார்த்தையை கேட்டு நித்திலாவுக்கு நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. அவன் எவ்வளோ அழகாக இருந்த எனக்கு என்ன, என் மித்ரன் இல்லையே என்ற ஏக்கத்தில் அவள் எதற்கும் பதில் சொல்லாமல் ஒரு மரப்பாவை போல அமைதியாக தரையை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். ஹால் முழுக்க பேச்சரவமும் சிரிப்பு சத்தமும் வீடு முழுக்க அதிர்ந்தது. காமாட்சி அம்மாவும் பாட்டியும் வாசலுக்கு ஓடி சென்றார்கள். அங்கே ஹாலில் காமாட்சி அம்மா, பாட்டி மற்றும் வந்திருந்த சொந்தங்கள் எல்லாரும் கூடி நிற்க வீடு முழுக்க ஒரே திருவிழா கோலம் போல கலகலவென இருந்தது. வாசலில் வந்து நின்ற மித்ரனின் குடும்பத்தை காமாட்சி அம்மா முகமலர்ச்சியோடு வரவேற்றார். கைகோப்பி மிகுந்த மரியாதையோடு, வாங்க வாங்கம்மா, வாங்க தம்பி, வாப்பா சித்தார்த், எல்லாரும் உள்ள வாங்க என்று அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று ஹால் சோஃபாவில் அமர வைத்தார். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஏகப்பட்ட சீர்வரிசை தட்டுகள் ஹால் நடுவே வரிசையாக அடுக்கப்பட நித்திலாவின் சொந்தங்கள் எல்லாம் அந்த ஆடம்பரத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றார்கள். அப்போது காமாட்சி அம்மாவும் நித்திலாவின் பாட்டியும் மித்ரனின் பாட்டியின் அருகில் சென்று அன்போடு விசாரித்தார்கள். உட்காருங்கம்மா, உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சிரமப்பட்டு வந்தீங்களாம்மா? மித்ரனின் பாட்டியில் முகத்தில் ஒரு பெரிய பாச சிரிப்போடு, அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லைம்மா காமாட்சி. என் பேர மித்ரன், நான் நித்திலாவை பொண்ணு பார்க்க போகிறேன், அவளை தான் கைப்பிடிக்க போகிறேன்னு சொன்ன அடுத்த நொடியே என் உடம்பும் மனசும் அப்படியே குளிர்ந்து போயிடுச்சுமா. எனக்கு இருந்த பாதி வியாதி அங்கேயே பறந்து போயிடுச்சு. என் பேரன் வாழ்க்கைக்கு வர மகாலட்சுமியை பார்க்க நான் வராமல் எப்படி என்று சொல்ல காமாட்சி அம்மாவின் முகம் சந்தோஷத்தில் ஜொலித்தது. ரொம்ப சந்தோஷமா, எல்லாரும் கொஞ்சம் காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு நிதானமாக உட்காருங்க என்று காமாட்சி அம்மா கூறினார். மித்ரனும் சித்தார்த்தும் சோஃபாவில் கெத்தாக அமர்ந்திருக்க அங்கே வந்திருந்த பெரியவர்கள் எல்லோரும் காஃபி சாப்பிட்டு முடித்துவிட்டு சில நிமிடங்கள் பொதுவான விஷயங்களை பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். நேரம் ஆக ஆக கூட்டத்தில் இருந்த ஒரு முக்கிய பெரியவர் சத்தமாக கூப்பிட்டு சொன்னார், சரிங்க காமாட்சி, பேசிட்டே இருந்தது போதும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வெளியே வர சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பார்க்கட்டும், நாங்களும் பொண்ணை பார்ப்போம்ல என்று கேட்க சந்தோஷத்தில் தலையசைத்த காமாட்சி, சரிங்கய்யா, இதோ வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜானகியை பார்த்து கண் காட்டினார். ஜானகி, நீ போய் நித்திலாவையும் தாரகையும் ஹாலை கூட்டிட்டு வா. சரிங்கக்கா, நான் இப்போவே போய் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நித்திலாவின் அறைக்கு நோக்கி சென்றார். அத்தை ஜானகி அறையின் கதவை தட்டி உள்ளே நுழையும் போது நித்திலாவின் இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. நித்திலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வெளியே எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாமா. தாரக அக்காவை கூட்டிட்டு ஹாலுக்கு வாடி. தன் பதற்றத்தை மறைத்து கொண்ட தாரகையோ, சரிங்க அத்தை, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி அத்தையை வெளியே அனுப்பி வைத்தாள். அத்தை ஜானகி வெளியே போனதும் தாரகை நித்திலாவின் கைகளை பிடித்து அவளை கட்டிலில் இருந்து எழுப்பினாள். நித்திலாவின் கால்கள் பயத்திலும் கவலையிலும் நடுங்கின. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வாழ்க்கை இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகுதே. மித்ரன் என்னை எப்படி தவிக்க விட்டுட்டாரே என்று அவளது கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிறைய அடுத்த நொடி அவள் அந்த பட்டுப்புடவையோடு ஹாலுக்குள் நுழைய போகும் அந்த திருப்பு முனை காட்சிக்கு அங்கே அஸ்திவாரம் போடப்பட்டது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.